அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பாவக்காய், கேரட் பொரியல் செய்ய போறோம். பாவக்காயும், கேரட்டையும் நல்லா கழுவி குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சு ஒரு வாணலி அடுப்புல வச்சு சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காயையும், கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த பாவக்காயும், கேரட்டையும் நல்லா வேக வைங்க. இது ஒரு 3/4 பதம் வெந்ததும் தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த பாவக்காயோட, கேரட்டோட சேர்ந்து நல்லா வெந்து சுருண்டு வந்ததும் பாவக்காய் கசப்பா இருக்கணும் பொரியல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு கேரட் பாவக்காய் பொரியல் நல்ல காரமா, டேஸ்ட்டா ரெடி ஆயிருச்சு. இந்த பொரியல்ல பாவக்காவோட கசப்பு தன்மையும், கேரட்டோட இனிப்பு தன்மையும் சேர்ந்து நமக்கு ஒரு டிஃபரண்டான டேஸ்ட் கிடைக்கும். இத கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க.